என்னோடையும் சேராம அவங்களோடையும் சேராம ஒதுங்கி இருக்கிறாரோ அவர் தான் சொர்க்கத்துக்கு போவாருங்கிறார். அப்போ என்ன செய்யல அவரு? அந்த சமாதானத்துக்கு எதிரான ஒரு வார்த்தையை பண்ணாம என் பக்கம் ஆயுதம் தூக்கினாலும் தப்பு தான், அந்த பக்கம் சொன்னாலும் தப்பு தான், ஆனால் ஆயுதம் தூக்காம இருக்கிறார் பாருங்க, அவர் சொர்க்கத்துக்கு போவார் அப்படிங்கிற அளவுக்கு எல்லா வகையிலையும் விட்டு கொடுத்து என்ன செய்யறாங்க, பிரச்சாரம் பண்றாங்க. குத்துபாவுல இந்த கேள்வி நடக்குது. கடைசி என்ன பண்றாங்க, மக்களே உங்களுக்கு சொல்கிறேன், எக்காரணம் கொண்டும் உங்கள் நாவினாலும் அவங்கள பத்தி பேசக்கூடாது, உங்கள் கைகளாலும் முந்திவிடக் கூடாது இப்படின்னு சொல்லி எல்லாம் பேசி முடிச்சிடுறாங்க. இப்படி முடிச்ச உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டா, அந்த நல்ல அந்த ராத்திரி சமாதானம் ஏற்படுது. தல்ஹா சுபைர்லாம் வர்றாங்க, நமக்குள்ள பிரச்சனை இல்லை, நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்க, நாங்க ஒதுங்கிக் கொள்கிறோம் சொல்லி ராத்திரி என்ன ஆயிடுச்சு, நாம் சண்டை இடுவதில்லைன்னு முடிவாச்சு. 3 நாள் பேச்சுவார்த்தை, அலி ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்த அந்த சிக்னல், அவர் வம்பு வராம சண்டை வராம இதை முடிப்பதற்காக வேண்டி அவர் இறங்கி நின்று அவர் நடந்து கொண்ட நடவடிக்கை எல்லாம் சேர்ந்து அங்க என்னவாச்சு, மக்களுக்கெல்லாம் சந்தோஷம். அப்பாடா இனிமே நிம்மதி, அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு போயிருவாங்க. பசராவுல இருந்து இவங்க ஒதுங்கிற நிர்வாகத்தை அங்க கொடுத்துடணும்ல, அலிட்ட நிர்வாகத்தை கொடுத்துருவாங்க. அதே நேரத்தில் அவர் ஆக்ஷன் எடுப்பார், இவங்க திரும்பி போயிருவாங்க, அந்த வழியை திரும்பி போயிருவாங்க. அந்த பேச்சுவார்த்தையில இவங்களுக்கெல்லாம் அந்த பொறுப்பை எல்லாம் கொடுக்கணும் கேட்டிருப்பாங்க. 3 நாள் நடந்த பேச்சுவார்த்தையில் என்ன வந்திருக்கும்னா, அவங்கள ஒழிக்கிறதா இருந்தா அதுல ஒழிக்கிறதுல தீவிரமா உள்ள இவர் அவரெல்லாம் நீங்க என்ன செய்யணும், இன்னென்ன டிபார்ட்மெண்ட்ல போடணும்லாம் கேட்டிருப்பாங்க. அதுதான் ஒழிக்க முடியும். அது என்ன பேச்சுவார்த்தை நடந்துச்சுன்னு தெரியல, ஆனா சமாதானம் ஏற்பட்டு போச்சு. 2 தரப்பினர் என்ன வாங்கிட்டாங்க, சண்டை வேணாம்னு இரவுல சந்தோஷமான முறையில மகிழ்ச்சியா அன்னைக்கு தான் தூங்குறாங்க 2 சாராரும், 2 படையில உள்ளவர்களும். அப்ப தூங்காம இருக்கிற இந்த 2500 பேர், இவனுக்கு ராத்திரி பூரா தூக்கம் இல்லை. ஆஹா சமாதானம் வந்துருச்சு, வரக்கூடாதுன்னு நினைச்ச வந்துருச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, முடிவு பண்ணி சுபுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அசன் தூங்குற நேரம், ஒரு மனிதனுக்கு நல்லா தூக்கம் வர நேரம் என்னது, 10, 11, 12 கூட தூங்க மாட்டாங்க. நல்லா ஒரு 3 மணில இருந்து ஒரு 5 மணி வரைக்கும் என்ன செய்யறது, நல்ல ஒரு ஆழ்ந்து மனிதன் உறங்கக்கூடிய தூக்கம். அந்த நேரம் அதான கனவுகள் வர்ற நேரம், அசந்து தூங்குற நேரம். திருட்டு கொள்ளையெல்லாம் அப்பதான் நடக்கும். திருட்டு கொள்ளையெல்லாம் என்ன செய்யும், இந்த 3 மணியை கணக்கு பண்ணி போனான்னு சொன்னா பெரும்பாலும் எந்திரிக்க மாட்டாங்க. நல்லா அசந்து இருக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கனால அந்த நேரம் தாக்குதலுக்கு சரியான நேரம் அப்படின்னு கணக்கு பண்ணி, அப்ப சுபுக்கு கொஞ்ச நேரம் நல்லா இருட்டு இருக்கும் பொழுது என்ன பண்றாங்க, ராத்திரியா உள்ள நுழைஞ்சிட்டாங்க. 2000 பேர் இவங்க 1000 பேர் என்ன பண்றான், இங்க நுழைஞ்சுக்கிட்டு இங்க இருந்துட்டு அங்க தாக்குறான், அங்க 1000 பேர் அங்க இருந்து இந்த பக்கம் தாக்குறான். அதாவது பார்த்தா எப்படி தெரியுது, அலியுடைய குரூப் இந்த பக்கம் தாக்குறாங்கன்னு தெரியுற மாதிரி முன்னாடி நின்றுக்கிட்டு அவன் இந்த பக்கம் அடிக்கிறான், இவங்க இங்க இருந்துகிட்டு அந்த பக்கம் அடிக்கிறாங்க. அப்ப என்ன பாக்குறவங்க என்ன தெரியும், எந்திரிக்கு பாக்குறாங்க, ஆஹா சண்டை ஆரம்பிக்குது. இவங்க என்ன வத்துறாங்க, அலி பார்த்து ஆரம்பிச்சுட்டாங்க சண்டைய, உசுப்பிட்டு ஓடி போயிட்டாங்க, நழுவிட்டானுவோம். சண்டை எங்கிட்ட ஆரம்பிச்சு விட்டு பின்னாடி போயிட்டானுவோம். 2 பக்கத்துலயும் சண்டையை மோதுற வரைக்கும் இவங்க அலி என்ன நினைக்கிறாங்க, ஏன் இந்த மாதிரி துரோகம் பண்ணாங்க, ஆயிஷா எப்படி வாக்கு மாறிட்டாங்க, தல்ஹா சுபைர் எல்லாம் ஏன் வாக்கு மாறிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்ப அங்க ஒரு பிரச்சனை ஏற்படுது. கடைசியில் என்ன ஆகுதுன்னு கேட்டா பயங்கரமான யுத்தம் ஆரம்பிச்சிருது. அப்புறமேல விளக்கிலாம் சொல்ல முடியாதுல்ல, ஆயுத தூக்கி தாக்க வந்துட்டான் யாரு விளக்குற நேரத்தில் என்ன செய்ய முடியும், இவங்களும் தற்காப்பு அவங்களும் தற்காப்புங்கிற முறையில ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு பயங்கரமான முறையில யுத்தம் செய்கிறார்கள். யுத்தம் செய்யறாங்கன்னா ஒரு லேசான யுத்தம் கிடையாதுங்க. இவங்க பக்கம் ஆயிஷா நாயி பக்கம் இருக்கிற படை எண்ணிக்கை 30,000 பேரு, அலி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிற படை 20,000 பேரு. 30,000 பேரும் 20,000 பேரும் மோதி கொள்றாங்க. இந்த மோதி கொள்றதுல பாத்தீங்கன்னு சொன்னா 2 பக்கத்திலையும் பயங்கரமான சேதம், கொஞ்சம் கொஞ்சம் சேதம் இல்ல. அதாவது 2 பக்கத்திலையும் இறந்தவர்கள் 10,000 பேர். 2 பக்கத்திலையும் 50,000 பேர் மோதி கொண்டதுல 2 பக்கத்திலையும் சேர்த்து இறந்தது 10,000 பேர். ஆவரேஜா தான் அந்த இழப்பு ஏற்பட்டிருக்கு. ஏறக்குறைய இந்த பக்கத்துல ஒரு 5,000, அந்த பக்கத்துல ஒரு 5,000 அடிப்படையில். என்ன பாம்புக்கும் போட்டா தான் கூட குறையெல்லாம் இருக்க முடியும், அருவா கத்தியும் சமமா தான் போவாங்க. அருவா கத்தியை வச்சு வெட்டிக்கிட்டு சண்டை நடத்தும் போது அவன் 2 வெட்டினா இவங்க 2 வெட்டுவாங்க. கணக்கு சரியா தான் இருக்கு, துல்லியமா ரவுண்டு கணக்கா இருக்காது. 4,500 ஒரு 5,500 இப்படியான ஒரு டிஃபரெண்ட் வருமே தவிர இங்க 1000 அங்க 9,000 அளவுக்குள்ள அந்த காலத்துல சேதப்படுத்த முடியாது. அந்த அருவா கத்தியை வச்சு வாள் வச்சு போடக்கூடிய சண்டையில இந்த மாதிரி ஈக்குவலா தான் என்ன செய்ய முடியும், இழப்புகள் ஏற்படும். அப்ப 2 பக்கமும் சராசரியாக இந்த பக்கம் 5 அந்த பக்கம் 5ங்கிற சராசரி கரெக்டா ரவுண்டு பண்ணி எண்ணி யாரும் சொல்லல, சராசரியான முறையில் இந்த பக்கம் 5 அந்த பக்கம் 5 பேர் 5,000 பேர் கொல்லப்பட்டு போயிடுறாங்க. சண்டை உக்கிரத்தில் போய் கொண்டே இருக்கிறது.
மறுநாள் தொடருது. இப்படி சண்டை வந்து நீடிச்சுக்கிட்டே போகிறது. அதுல என்ன ஆகுதுன்னு கேட்டா, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவரு தூங்கி கொண்டிருக்கிறார் இரவுல. அவங்க வந்து ராத்திரியில கொல்லக்கூடாது எல்லாம் அப்படியே முடிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க, ஏற்கனவே ஒப்பந்தமே. அதையெல்லாம் உலகம் பூரா ஏற்றுக்கொண்ட ஒப்பந்தம். இந்த குரூப் இருக்காங்கல்ல, இவங்க பிளான் பண்றாங்க. யுத்தத்துல வந்து ஆயிஷா நாயுடைய கைதான் ஓங்கும் போல இருக்கு, நம்பர் கூட இருக்கு. நம்ம கிட்ட 20, அங்கிட்ட 20ல 5 போனா 15 இருக்கு. இப்ப இங்கிட்ட பார்க்க 30ல 5 போனா 25 இருக்குது. அப்ப நம்ம கை டவுனா இருக்கிறது. இந்த படம் தோத்துருச்சுன்னு சொன்னா கம்ப்ளீட்டா நம்மளை அறுத்துடுவாங்க, கருவறுத்துருவாங்கன்னு அவங்க யோசிக்கிறாங்க. அப்ப நம்ம அந்த படைக்கு வந்து எண்ணிக்கையை கொண்டு நம்ம வந்து ஜெயிக்க இயலாது, தந்திரத்தை கொண்டுதான் ஜெயிக்க வேண்டும். அதனால குறி வச்சு 3 பேரையும் காலி பண்ணிடுவோம். தலைவர்கள் 3 விழுந்துட்டா உடனே தோத்துருவாங்க. எந்த படையுமே 3 முக்கியமான தளபதிகளை போட்டீங்கன்னு வைங்க, யாருக்கு பின்னாடி போறதுன்னு ஓட்டாடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்பர்லாம் அப்புறம் வேலை செய்யாது. அப்ப நம்ம என்ன செய்வோம், ஜுபைரையும் காலி பண்ணிடுவோம், தல்ஹாவையும் காலி பண்ணிடுவோம், ஆயிஷாவையும் காலி பண்ணிடுவோம். குறி வச்சு, அது யுத்தம்ங்கிற முறையில் இல்லாம குறி வச்சு தாக்குறதுன்னு முடிவு பண்ணி கொண்டு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உறங்கி கொண்டிருக்கும் பொழுது அவங்க ஊடுருவுறாங்க. ஊடுருவி அவரை ஃபாலோ பண்ணி வந்து அவர் தூங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவரை வெட்டி கொண்டுறாங்க. ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கொல்லப்பட்டுறாங்க. இதெல்லாம் இந்த குரூப் தான், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்த குரூப் தான் இந்த வேலையை செய்கிறது. அதே மாதிரி தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் களத்தில் நின்று போராடி, அடுத்த நாள் களத்தில் போராடி கொண்டிருக்கும் பொழுது அவரை குறிவைத்து அம்பை வைத்து என்ன செய்யறாங்க, எய்து அவருடைய தொடையில் அந்த அம்பு பாஞ்சு ஒட்டகத்துக்குள்ள இறங்குது. ஒட்டகத்தில் உட்கார்ந்து இருக்காரு, ஒட்டகத்தில் ஏறி உட்கார்ந்து இருக்கும் பொழுது காலில் பட்ட ஈட்டி காலையும் கடந்து அப்படி ஆணி வச்சு அரைஞ்ச மாதிரி ஒட்டகத்தில் போய் என்ன செய்யுது, இருக்கிருச்சு. அப்ப அந்த வேதனையில துடிக்கிறாரு. அப்புறம் இறக்கி கொண்டு போறாங்க, ரத்தம் ஓவரா வடிஞ்சு அவரு களத்தில் இணைஞ்சிருக்காரு, வீட்டுக்கு தூக்கிட்டு போறாங்க. அதுக்கு இடையில வீட்டுனா கூடாரத்துக்கு தூக்கிட்டு போறாங்க. அதுக்கு இடையில அவர் வந்து அவரும் கொல்லப்பட்டுறாரு. இந்நாளில் 2 பேரும் அந்த போர்க்களத்தில் கொல்லப்படுறாங்க. அடுத்து என்ன பாக்குறாங்க, இப்பதான் வீக் ஆகுது, நம்பர்ல வந்து நிக்க முடியலன்ற உடனே ஆர்வம் ஊட்டக்கூடிய தலைகளையா காலி பண்ண பாக்குறாங்க. தல்ஹா சுபைரை காலி பண்ணிட்டோம்னா இவங்களை உற்சாகம் ஊட்ட முடியாது, அப்படியே சோர்ந்துருவாங்க. நம்ம தான் டவுன் ஆகுறோம் போல இருக்குது, உள்ள நுழைஞ்சு பெரிய பெரிய தலைகள்லாம் காலி பண்ணி விட்டாங்கன்னா நமக்கு தான் வீக்கா இருக்கும் போல இருக்குன்னு அவங்க நினைச்சுக்கிடுவாங்க. மனசால் வீக்காக்கணும். எந்த ஒரு யுத்தத்திலையும் என்ன பண்ணணும், பலத்தால் வீக்காக்குறதை விட மென்டலா அவங்க என்ன செய்யணும், பலவீனப்படுத்தணும். நம்ம கை தான் இறங்குதுங்கிற மாதிரி உண்டாக்கணும். அப்படி உண்டாக்கி விட்டாலும் அவங்க ஜெயிச்சிருவாங்க யுத்தத்தில் எப்போதுமே. அதை வந்து அழகா அவங்க டெக்னிக்கை கையாண்டு பண்ணிட்டு அப்புறம் ஆயிஷா நாயியை கொள்வதற்காக வேண்டி அணியா வர்றாங்க. எல்லாத்தையும் விட்டுறாங்க, ஆயிஷா நாய்க்கே வர்றாங்க. ஆயிஷா நாய் ஒட்டகத்தில் உட்கார்ந்து மக்களை அதை வந்து உத்வேகப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அப்ப உத்வேகப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது என்ன பண்றான், வர்றவன்லாம் அவங்களுக்கு மெய்க்காவலர்களாக இருந்தவர்கள் எல்லாம் வெட்டப்படுறாங்க. ரொம்ப கவனமா நின்று செய்யறாங்க. கடைசியா ஒருத்தன் வந்து என்ன பண்றான், அலி ரலியல்லாஹு ஆர்டர் பண்றாங்க, அவங்கள ஒண்ணு பண்ணாதீங்க, ஒட்டகத்தை வெட்டுங்க முதல்ல, பிரச்சனை தீர்ந்துரும் சொல்லி அவங்க ஆர்டர் பண்றாங்க. ஒட்டகத்தினுடைய காலை சடசடந்து வெட்டின உடனே பொத்துன்னு விழுந்துருது. விழுந்தா ஆயிஷா நாயை காணோம். அவங்க கீழே விழுந்துடுறாங்கல்ல, ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க ஒட்டகத்துல, அந்த பாக்ஸோட விழுந்துடுறாங்க. அந்த பாக்ஸை தூக்கி கொண்டு என்ன செய்யறாங்க, வேகமா போறாங்க. அப்புறம் என்னாச்சு, களத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாம் ஆஹா முடிந்தது, ஆயிஷாவும் போயிட்டாங்க, ஜுபைரும் போயிட்டாங்கன்னு தெரியும். களத்தில் தலையை காணலன்னு சொன்னா அவங்க சுத்தி நிக்கிற ஒரு 20 பேருக்கு தான் தெரியும் அவங்க தூக்கிட்டு போறாங்கிறது. பொதுவானவங்க என்ன நினைக்குவாங்க, ஆயிஷாவும் கொல்லப்பட்டாங்க, ஜுபைரும் போயிட்டாரு, தல்ஹாவும் போயிட்டாரு, வழி நடத்தின 3 பேரும் போயிட்டா அப்ப யாருக்கு பின்னாடி நின்று வெற்றி அந்த காரியத்தை சாதிக்கிறது, அடுத்து யாரு ஒன்னும் தெரியல, தடுமாட்டம். வழி நடத்த தெரியாம ஓட ஆரம்பிச்சிடறாங்க. நம்பர் கூட இருந்தும் கூட அவங்களுக்கு நம்ம தான் ஜெயிப்போம், நம்ம கைதான் ஓங்குங்கிறது தெரியாத ஒரு நிலையில ஓட்டம் எடுக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்ப அலி ரலியல்லாஹு என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா, உடனே வந்து மக்களுக்கு தன்னுடைய படையினருக்கு சொல்றாங்க, யாரும் வந்து எக்காரணம் கொண்டு விரட்டி செல்லக்கூடாது, ஓடுறவங்களை என்ன செய்யக்கூடாது, புதை விரட்டுவாங்க. ஓடுறவங்களை விரட்டிட்டு போறது கொள்றது ஈஸி தானே, ஏத்து வரும்போது கொள்றது கஷ்டம், ஓடிட்டு இருக்கும் போது எதிர்ப்பு இல்லாம முதல்ல குத்திட்டு போயிடலாம்ல. அதனால ஓடுற ஆட்களை எப்பவும் விட மாட்டாங்க, நாளைக்கு போய் படை தட்டிட்டு வருவாங்கிறதுக்காக வேண்டி யுத்தத்தில் உறம்புது விட்டு ஓடுவார்களே, ஆனால் விரட்டி சென்றுதான் கொள்ளுவாங்க அந்த காலத்து முறை. அப்பதான் அவங்க ஸ்ட்ராங் ஆக முடியும், இல்லைன்னா போயிட்டு திரும்பி வருவாங்க. இப்படிங்கிற ஒரு மரபு இருந்தும் கூட அலி ரலியல்லாஹு என்ன பண்றாங்க, விட்டுருங்க, நம்ம சண்டையை நம்ம விரும்பல, வந்துருச்சு, இப்ப ஓடுறாங்கன்னு அதோட என்ன பிரச்சனைய
நீங்க விட்டுணும்னு சொல்லி உடனே வந்து மக்களுக்கு என்ன பண்றாங்க, தன்னுடைய படையினருக்கு யாரும் விரட்டி செல்லக்கூடாது, காயமடைந்த யாரையும் எந்த ஒரு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. காயமடைஞ்சிருக்கிறவங்க மேல குத்துவாங்க. போர்க்களத்துல அவன் ஏற்கனவே காயமடைஞ்சு கிடப்பானா, நீ இந்த ஆளு எங்களை சண்டைக்கு வந்தியான்னு என்ன செய்யறது, அவனை மேலும் இது பண்ற ஒரு வழக்கம் அந்த போர்க்களத்தில் இருந்தது. எல்லா உலகத்திலும் நடந்த விஷயம் இது. அதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதோட யாரும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பஸ்ராவில் இருக்கிற எந்த ஒரு வீட்டுக்குள்ளேயும் யாரும் நுழையக்கூடாது. இந்த என்னுடைய அணியை சேர்ந்த யாரும் வீடுகளுக்குள்ள என்ன செய்யக்கூடாது, யாருமே நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒட்டகத்தினுடைய அந்த பாக்ஸ் இருக்குல்ல, அந்த ஆயிஷா நாயகி உட்கார்ந்து இருந்த ஒட்டக தொட்டின்னு சொல்லுவாங்க, அதை உடனே தூக்கிட்டு வர சொல்றாங்க. இவங்களுடைய படையினர்லாம் தூக்கிட்டு போகணும். அவங்களுக்கு தனியா ஒரு கூடார அமைச்சு அவங்களுக்கு காவலாக வந்து அம்மார் இப்னு யாசிர் அவர்களையும் அவங்களுடைய தம்பி ஆயிஷா நாயுடைய தம்பி முகமது அபூபக்கருடைய மகன் முகமது இருக்கார்ல, ஆயிஷா நாயகி தம்பி தானே, தகப்பன் வழியில மட்டும் தம்பி, தாய் வேற. அப்ப முகமது அபூபக்கர் அவர்கள் ரெண்டு பேரையும் காவலா போட்டு என்ன செய்யறாங்க, நீங்க காவலா இருந்துக்கிறீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அந்த தனியா கூடாரத்தில் வச்சிடுறாங்க. வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, போர்க்களத்தில் கிடந்த பொருட்களை விட்டுட்டு போயிருப்பாங்கல்ல, அந்த பொருள் எல்லாம் எடுத்துக்கொண்டு பள்ளிவாசலுக்கு வந்துடணும். பொதுவா போர்க்களத்தில் கிடைச்ச பொருளை வந்து போர்ல ஈடுபட்டவங்க பங்கு வச்சுக்கிடுவாங்க. அது அந்த காலத்து வழக்கம். அப்ப அலி ரலியல்லாஹு அது உடன்படல. இது வந்து நம்ம சமுதாயத்தினுடைய சண்டை, இது போர் இல்லை, இது போருக்குரிய எந்த விதியில கடைப்பிடிக்க கூடாது. இது வந்து பங்காளி சண்டை மாதிரி நமக்குள்ள ஏற்பட்ட சண்டை. இதை வந்து ஒரு யுத்தமாக நான் எடுத்துக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, எல்லா பொருளும் பள்ளிவாசலுக்கு வந்துடணும். யார் யார் போட்டுட்டு போனார்களோ என் ஜாமான் என்னுடைய பொருள் என்று கேட்டால் உடனே அவங்களுக்கு விசாரித்து என்ன செய்யணும், கொடுத்துடணும். ஆயுதம் உள்பட கொடுத்துடணும். இது என் வீட்டு கத்தி, என் வீட்டு கேடயம், என் வீட்டு வாழ்னு வருவாங்க, அதை கூட கொடுத்துடணும். ஆனால் எந்த ஆயுதத்தில் வந்து அரசாங்கத்தினுடைய சீல் இருக்கிறதோ, கஜானாவில இருந்து எடுத்துட்டாங்களே ஏற்கனவே பஸ்ராவை கைப்பற்றி அவரை உஸ்மான் இப்னு ஹனீஃபை விரட்டி விட்டுவிட்டு கடைசியில் இவங்க கைப்பற்றினாங்கல்ல முதல் சண்டையில, அப்ப இந்த ஆயுதங்களை அள்ளிக்கிட்டாங்க. அந்த ஆயுதத்தில் சீல் இருக்கும், அரசாங்கத்தினுடைய சீல். அரசாங்க முத்திரை உள்ள ஆயுதங்களை தவிர அரசாங்கத்துக்கு சொந்தமானது அவங்க தப்பா எடுத்திருக்கிறாங்க, அதை மட்டும் தான் நீங்க எடுத்துக்கணுமே தவிர சொந்த காசுல வாங்கின ஆயுதம், கேடயம், சட்டை, தோல் பை என்னென்ன இருக்குதோ அவங்க போட்டு போனது, தட்டு முட்டு சாமா எல்லாத்தையும் கொண்டாந்து அதாவது யாருக்கு உரியதோ எல்லாருக்கும் ரிட்டர்ன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அவரு மக்களுக்கு என்ன செய்யறாரு, கட்டளை இடுறாரு. அந்த போர்ல பங்கெடுத்துக்கிட்ட சில ஆளுக்கு வந்து அவங்கள்ட்ட கேட்கறாங்க, அலி ரலியல்லாஹு இது என்னங்க, இது போர் தர்மத்தை நீங்க மீறுறீங்க, போர்னா எப்படியா நடக்கணும், போர்னா எல்லாம் நம்ம தான் எடுத்துக்கிறோம், யாரு ஜெயிக்கிறோமோ அவங்க தோத்தவங்களுடைய அந்த கனிமத்தின் பேரு, அதுக்கு பேரு கனிமத்து தானே, கனிமத்து ஹலால் தானே. யுத்தத்தில் ஜெயிச்சுட்டாங்கன்னு சொன்னா தோத்தவங்களுடைய பொருள்கள் என்னவாயிரும், நமக்கு சொந்தமாயிரும். இது வந்து அல்லாவே இதை ஹலால்னு சொல்றான். அப்ப அந்த ஹலாலான இல்லத்தில் கனாயுமோ கனிமத்து பொருள்கள் எனக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது என்று கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸும் இருக்கிறது. அவங்க என்ன கேட்கறாங்க, இது சரியில்லை, நீங்க பங்கு வச்சுதான் கொடுக்கணும்னு சண்டைக்கு வர்றாங்க. இந்த பொருள்கள்லாம் என்ன செய்யக்கூடாது, அவங்கள்ட்ட கொடுக்கக்கூடாது, நாங்கெல்லாம் கலந்துகிட்டோம்ல, உசுர வச்சு போராடினோம்ல, எங்களுக்கு பங்கு வச்சு தரணும். அப்ப அலி ரலியல்லாஹு என்ன பண்றாங்க, பங்கு தானே வைக்கணும். இப்ப ஆயிஷா நாயகி பிடிக்கப்பட்டிருக்காங்கல்ல, அவங்கள யார் அடிமையா பங்கு வச்சுக்கிறீங்க சொல்லுங்க, மூமின்களுடைய தாய் யார பங்கு வைப்பீங்க அப்படி கேட்கிறாரு. கடுமையான வார்த்தையை போட்டு செய்யறாரு, பங்கு வைக்கணுங்கிறீல. அப்ப போர்க்களத்துல ஒரு பொம்பளைய பிடிச்சிங்கன்னா ஒரு ஆம்பளைய பிடிச்சா இப்ப கைதிகளை பங்கு வச்சு கொடுக்கணும்ல, ஆயிஷா நாயகி அவன் அடிமையா வச்சுக்கிறாரு சொல்லு, அப்படி வாய முடிக்கிட்டாங்க. ஆஹா, இது இப்படி, இது யுத்தம் அல்ல, இது வேற மாதிரி, இது போராக இதை எடுக்கக்கூடாது, அதை புரிய வைக்கிறதுக்காக வேண்டி இந்த ஒரு வார்த்தையை போட்டவுடனே அதோட பிரச்சனை என்ன வருது, ஆப்பாய் விடுகிறது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, ஆயிஷா நாயகி அந்த போர்லாம் அமைதியாகி அந்த கூடாரத்துல இருந்து கூட்டிட்டு வந்து பஸ்ராவிலேயே பெரிய வீடு எதுன்னு பார்த்து, அந்த வீடு வந்து ஒரு அப்துல்லாங்கிற ஒரு சகோதரருக்கு சொந்தமான வீடு. அந்த வீட்டில் கொண்டு என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அப்துல்லாஹ் இப்னு ஹலப் அப்படிங்கிறவருடைய வீடு. அதான் கொஞ்சம் அந்த காலத்துல பெரிய வீடு போல இருக்கு, கொஞ்சம் வசதியா தங்க வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவங்கள அழைச்சிட்டு வந்து வீட்டுக்காரங்கிட்ட பேசி அந்த வீட்டில் ஆயிஷா நாயகி கண்ணியமா என்ன செய்யறாங்க, தங்க வைக்கிறாங்க. அவங்களுக்கு கூடவே என்ன செய்யறாங்க, முகமது அபூபக்கர் தம்பியையும் நீங்களும் கூடவே தான், அக்கா கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவ்வளவு ஏற்பாடும் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, யுத்த காலத்துக்கு வர்றாங்க. எல்லாம் நிப்பாட்டி வச்சுட்டு பார்த்தா இறந்து கிடக்கிற ஆளெல்லாம் பார்த்துட்டு தெரிஞ்ச முகங்கள் இருக்கும்ல, தெரிஞ்ச முகங்கள்ல சஹாபாக்கள் இருப்பாங்க இல்லையா, ஒவ்வொருத்தரையும் ரெண்டு பக்கத்துல உள்ளதை பார்த்து பார்த்து என்ன செய்யறாரு, பேரை சொல்லி சொல்லி